ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம நேற்று அப்டேட் கொடுத்துருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே செல் ஆப்ஷன் கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த ஐடியா வந்து டவுன் சைட் தான், பட் இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கல மார்க்கெட்டில். ஸோ நம்ம எதிர்பார்த்தது ஒரு ஷார்ட் செல் தான். ஸோ லாங் செல் ஒன்று எதிர்பார்க்கல, பட் மார்க்கெட் வந்து பிஃபோர் நியூஸுக்கு முன்னுக்கு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் இந்த சிச்சுவேஷனுக்கு மேலே மார்க்கெட் எகெயின் திரும்பவும் சேம் ஆப்ஷனுக்கு தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட்டில் வந்து ஒரு நியூ ஹை வந்து கிரியேட் ஆகலை, நியூ லோ தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா ஓவர் சிச்சுவேஷன் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கனால மார்க்கெட் கொஞ்சம் இப்போ டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ எகெயின் மார்க்கெட் வந்து திரும்பவும் ஓவர் சிச்சுவேஷன் வந்து எகெயின் திரும்பவும் பெரிய அளவில் போணுச்சுன்னா திரும்ப மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். ஸோ இந்த டைம் வந்து மந்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 6 டேஸ் இருக்குது. ஸோ அந்த 6 டேஸில் வந்து நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நமக்கு இந்த ஜோன் கட்டாயம் தேவைப்படும். ஸோ 1972 வந்து நல்ல ஜூன். ஸோ இந்த ஜூனை நீங்கள் இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இந்த ஹையையும் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ உள்ள ஹை 1996. ஸோ 1996 வந்து இப்போ பெண்டிங்கில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு டைம் தான் வந்துட்டு மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே வீக்லி சார்ட் பார்த்துக்கணும். வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட் வந்து சேம் ஆப்ஷன் தான். ஸோ எகெயின் இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் வந்துட்டு மார்க்கெட் இப்போ கொஞ்சம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. லாங் டைம் பார்க்கல வீக்லி சார்ட்டில். ஸோ வீக்லி சார்ட்டில் நமக்கு இந்த வீக் வந்து பிலோ இந்த ஜூனுக்கு கீழே இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு கிடைச்சிச்சுன்னா கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து செல் ஆப்ஷன் போயிடலாம். இந்த மாதிரி கன்ஃபார்மாக இருந்தால் கட்டாயம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஆகணும். ஸோ இன்னும் 2 டேஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி மெயினான நியூஸ்னால் கொஞ்சம் இருக்குது. ஸோ 5:30 நியூஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறேங்க. ஸோ அடுத்து இதில் நமக்கு தேவையான லோ வந்து ஒரு லோ இருக்குது. ஸோ அந்த லோவை மட்டும் எடுத்துக்கணும். 1953 எடுத்துக்கிறேங்க. 52 எடுத்தாலும் ஓகே. இதில் வந்து நான் ஆட் பண்ணுற நியூ லோ ஒன்று. ஸோ இந்த வீக்குக்குரிய நியூ லோ. ஸோ இந்த நியூ லோ வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு வரும். 1932 எதிர்பார்க்கலாம். இப்போ உள்ள சுச்சுவேஷனில் 1932 உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணால் இதை பிரேக் அவுட் பண்ணால் 1932 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம போயிடலாம். இன்ட்ராடே அப்டேட் போய்க்கலாம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்க்க போனால் நம்ம இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸாக வந்து இருந்த இந்த மந்த்துக்கு இந்த வீக் ஓப்பன் பண்ண 2 டேஸும் வந்து ரெட் கலர் கேண்டில் தான். ஸோ மார்க்கெட்டில் வந்து எபோவ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி க்ளோஸ் வைக்கல, பட் எகெயின் வந்து மார்க்கெட் வந்துருக்கு பிலோ இதுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. 1972 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ட்ராடேட க்ளோஸுக்கு 1972 நீங்கள் 73 எடுத்தாலும் ஓகே. நான் 73 எடுக்கிறேன், கொஞ்சம் அப்ரோக்ஸாக இருக்கும். ஸோ இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது தேவையான ஒரு லைட். ஸோ இதில் வந்து டே க்ளோஸ்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. டே க்ளோஸ் பிறகு ஓப்பன் பார்த்தீங்கன்னா டே க்ளோஸும் ஓப்பனும் இதுக்கு கீழே தான் நடந்திருக்கு. எகெயின் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே 4 ஹவர் சார்ட்டில் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், 1974க்கு பிலோ தான் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ரன்னிங்கில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இது ஒரு கட்டாயமான ஒரு நல்ல ஒரு மெயின் ஜூன் ஷார்ட் டைமில் பார்க்குறனால. ஸோ அதே மாதிரி இந்த ஜூனும் நமக்கு தேவை, நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நீங்கள் 1977 எடுத்துக்கிறீங்க, இல்லாட்டி 78 எடுப்போம், கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். நான் 78 எடுக்கிறேன், இதோட கனெக்ட் பண்ணி எடுக்கிறேன். 78 எடுத்திங்கன்னா நல்ல ஜூன். இதுக்கு மேலே அபவ் பை ஓப்பன் ஆகும். அப்படி பை ஓப்பன் ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து 1984, அதுக்கு பிறகு 1990, அதுக்கு பிறகு 1996 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது பை சைடுக்குரிய அப்டேட். ஸோ பார்க்குறோம், இன்ட்ராடே பார்க்குறோம். இன்ட்ராடேயில் அபவ் இதுக்கு பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஜூன் பார்க்குறோம். இந்த ஜூன் பார்க்குறோன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ மார்க்கெட் கண்டினியூவாக நடக்க போகுது. மார்க்கெட் இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம்
டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக போகுது. ஸோ இன்ட்ராடேல இன்னொரு அப்டேட் இருக்குது, இதையும் பார்த்துக்குவோம். நம்ம வந்து இப்போதைக்கு இதை எடுப்போம். இந்த ஜூன் மட்டும் நான் எடுக்கிறேன், க்ளோஸ் வச்சு இந்த ஜூனை மட்டும் எடுக்கிறேன். இது வந்து 1971 வரும். நீங்கள் வந்து அப்ராக்ஸாக 1970 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லாட்டி 1968 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. 68 வந்து ஷார்ட் டைமில் பார்ப்போம், ஒரு நல்ல ஜூன். ஸோ அப்படியே 4 ஹவர் சார்ட் பார்த்தா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் என்னன்னா, 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெண்டிங், கண்டினியூவாக மார்க்கெட் வந்து சைட்வே தான். மார்க்கெட் நேற்று பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு நம்ம நினைச்சோம், பட் பிரேக் அவுட் நடக்கல. திரும்பவும் மார்க்கெட் என்ன நடக்குது, எகெயின் அதே சேம் ஆப்ஷன் தான், திரும்பவும் அதே ஜோனுக்கு வருது. பட் இந்த ஜூன் கொஞ்சம் பாருங்க, இந்த ஜூன் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான், பட் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனாக இப்போ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனாக இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்குது. என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக வந்து வந்த இந்த 4 ஹவர் சார்ட்டில் கண்டினியூஸாக இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. பட் நமக்கு இதுக்கு மேலே நமக்கு நியூ ஒரு ஹை வந்து கிடைக்கல. இது லாஸ்ட்டாக கிடைச்ச ஹை, லாஸ்ட் வீக் கிடைச்ச ஹை. அதுக்கு பிறகு ஒரு நியூ ஹை வந்து நமக்கு கிடைக்கல, பட் நியூ லோ கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வரதுக்குரிய சிச்சுவேஷன் நிறையவே இருக்குது. அதில் வந்து 5500 53,500 எடுக்கிறேன். இது 4 ஹவர் சார்ட். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் இன்னுமே ஒரு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. இன்னும் மார்க்கெட் சைட்வே தான். கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன்னா இங்கேருந்து வந்த மார்க்கெட் ஒரு டவுன் திரும்ப நடக்குது, இதில் இருக்குது. ஸோ கரெக்டாக மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கணும்னா ஒன்று கரெக்டாக நமக்கு இந்த சைட்டில் வந்துட்டு இதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ அப்படி நடக்கலாம், எகெயின் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த செல் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஜூன் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஜூன் வந்து திரும்பவும் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஜூனாக மாறிடும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இது ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜூனாக மாறிடும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பை எடுத்துகிட்டு போக போகிறோம் ஃபியூச்சரில் பிரேக் அவுட் நடந்தால். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கரெக்டாக நம்ம சொல்ல போனோம்னா, நம்ம செல் எடுக்கிறதுக்குரிய ஒரே ஒரு ரீசன், செல் எடுக்கிறதுனா கரெக்டான ஒரு ஒரு பாயிண்ட்னு சொல்ல போனால் இந்த ஜூன் தான். இதுக்கு கீழே தான் செல், அதே மாதிரி இதுக்கு மேலே தான் பை. ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இதில் ரெண்டு சைடையும் நம்ம பை செல் எடுக்கக்குள்ள நம்ம நல்ல கன்ஃபர்மேஷனும் எடுக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து இந்த ஜூனுக்குள்ளே நம்ம பை அண்ட் செல் எடுக்கக்குள்ள கட்டாயம் வந்து டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு -10, 15, 20க்குள்ளே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்கன்னா டாப் லாஸ். ஏன்னா ஒரு இதுக்குள்ளே லாங் டைம் வந்து எந்த சைட் பிரேக் அவுட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இதில் ஏதாவது பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு லாங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டீப்பாக டவுன் ஆகலாம், இல்லாட்டி ஒரு லாங் பை போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் நேற்று எதிர்பார்த்தது இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இதுக்கு கீழே அபோவ் பிலோ க்ளோஸ் வச்சுருந்தா கன்ஃபர்மேஷன், நல்ல கன்ஃபர்மேஷன். பட் நியூஸ் டைமுக்கு பிறகு மார்க்கெட் திரும்பவும் எகெயின் பை சைட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் இப்போதைக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே 1 ஹவர் சார்ட் வைக்கலாம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நம்ம ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது, 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து எடுப்போம். நான் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு 2 ட்ரெண்ட் லைன் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதிலிருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நான் கொஞ்சம் டீப்பாக எடுக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தோடையும். ஸோ கட்டாயம் நீங்கள் ட்ரெண்ட் லைன் எடுக்கக்குள்ள லைன் சார்ட் யூஸ் பண்ணுங்கள். லைன் சார்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரெண்ட் லைன் எடுக்கிறதுக்கு. எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு மார்க்கெட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. மார்க்கெட் என்ன நடக்குது, ஒரு நமக்கு நியூ லோ கிடைச்சதுக்கு பிறகு இன்னொரு நியூ லோ கிடைக்கல, அந்த ஹை கிடைச்சதுக்கு பிறகு நமக்கு அதுக்கு பிறகு நியூ லோ தான் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம ஃபியூச்சரில் என்ன எதிர்பார்க்க போகிறோம்னா இன்னொரு லோ, இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் இன்னொரு நியூ லோ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா இங்கேருந்து வந்த மார்க்கெட் இதுக்கு கீழே தான் ரன்னிங்கில் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த ஜூனை வந்து பிரேக் அவுட் பண்ண விடுதில்லை. எவ்வளோ தான் மேலே போனாலும் மார்க்கெட் இந்த ஜூனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ எகெயின் மார்க்கெட் வந்து திரும்ப டெக்னிக்கல் ரீதியாக இப்படி நடக்கணும். இப்படி நடந்தால் தான் கன்ஃபர்மேஷனான ஒரு சப்போஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து நாங்கள் பை சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போயிடுவோம்.
ஸோ இது அப்டேட். ஸோ இது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேணா இது கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து கரெக்டாக இந்த கலர் எடுத்துக்கிறோம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. நான் வந்து பிளாக் கலர் எடுத்திருப்பேன், ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டவுன் சைடு எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறோம். டவுன் சைட்னு சொல்ல போனால் நமக்கு இங்கேருந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்தோட தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்துட்டு மேலே போயிருக்கு. சரியாக பார்க்க போனால் இந்த ஜூன்ல இருந்து இந்த ஜூன், ஸோ இதுதான் கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இதில் நமக்கு தேவையான விஷயம் மார்க்கெட் இங்கே வரணும். இதில் வந்த பிறகு ஒன்று பிரேக் அவுட் நடக்கணும், இல்லாட்டி மார்க்கெட் மேலே திரும்பணும். அப்படி இல்லை மார்க்கெட் என்ன நடக்க போகுது, இங்கே திரும்ப வரணும், திரும்ப இதில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும், எடுத்துட்டு மார்க்கெட் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் திரும்ப டவுன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இப்படியும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது. 2 ட்ரெண்ட் லைனும் பார்த்துக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் கட்டாயம் செல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். இதை பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு மஸ்ட், கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ நாம் இதில் பார்க்க வேண்டிய 2வது விஷயம் வந்து எதில் செல் எடுக்க போகிறோம். செல் வந்து நிறைய இருக்குது இந்த மார்க்கெட் டவுன் சைட்னால. ஸோ இதுக்கு கீழே 1970க்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் 68 கீழே எடுங்க. 68 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். 68 கீழே நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கட்டாய மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது பிரேக் அவுட் நடந்தால். ஸோ அப்படி பிரேக் அவுட் நடக்கலை, மார்க்கெட் திரும்ப இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் திரும்பவும் நம்ம வந்து பை சைடுக்கு தான் போக வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ இது பைக்குரிய அப்டேட். ஸோ பைக்குரிய அப்டேட்னா இங்கே வந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணும், அதே மாதிரி இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். அப்படி இல்லை மார்க்கெட் என்ன நடக்குதுன்னா திரும்பவும் இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இதில் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இந்த ஜூனில் வந்து ஏதாவது சப்போர்ட் எடுக்கலாம். மார்க்கெட் திரும்ப எகெயின் சப்போர்ட் எடுத்தால் இந்த ஜூனும் இதே ஜூன் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து திரும்ப பை ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி சப்போர்ட் எடுக்காட்டி மார்க்கெட் திரும்பவே நடக்க போகுது, இந்த ஜூனுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ண போகுது. ஸோ இது ஃபியூச்சருக்கு வர வேண்டிய அப்டேட். ஸோ பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். இந்த முறை டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆனால் நம்ம பேசின மாதிரி இந்த 1932 ஜூன் கட்டாயம் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட். ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். கட்டாயம் கீ ஜோன் தேவை. ஏன்னா எப்படி நம்ம கீ ஜோன் பார்க்க போகிறோம்னா இந்த ஹைலேருந்து தான் கீ ஜோன் பார்க்க போகிறோம். இந்த ஹைலேருந்து இப்போ உள்ள லோன்னு பார்க்க போனால் கட்டாயம் வரும் இந்த 1975 நல்ல ஒரு கீ ஜோன். 1975 77 நல்ல கீ ஜோன். இப்போதைக்கு நம்ம கீ ஜோனா அதை எடுத்துக்கிறோம். நான் வந்து கீ ஜோனா வந்து $1975 எடுப்போம். நல்ல கீ ஜோன். above மார்க்கெட் வந்து எகெயின் நம்மளுக்கு பை தான். அதோட நீங்கள் பாருங்கள் ஃபாலோ, நம்ம ட்ரெண்ட் லைன் பாருங்கள், ட்ரெண்ட் லைன் கட்டாயம் பாருங்கள். பிலோ நமக்கு ஆல்ரெடி செல் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ கண்டினியூவாக செல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி செல் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து நமக்கு 1970, அதுக்கு பிறகு 1968 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1955 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஜோன். ஸோ 55. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் இந்த ஜோனில் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் கண்டினியூவாக நமக்கு டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது.
ஸோ இதுலேயும் மார்க்கெட் பெண்டிங், மேபி இதை வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல மார்க்கெட் வந்தால் மட்டும் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ நான் எதிர்பார்க்குறது இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏ ஆப்ஷன், அதே மாதிரி மார்க்கெட்டில் இது வந்து பி ஆப்ஷன். ஸோ ஏயும் பியும் நடக்கல, மார்க்கெட் திரும்ப எகெயின் அப் பை சைட்னா நமக்கு கட்டாயம் சி ஆப்ஷன் நடக்கும். பட் இந்த இடத்துல ஒரு பை இருக்குது, இந்த ஜோனில் பை இருக்குது. பட் இந்த இடத்துல பை இருக்கிறனால கரெக்டாக கன்ஃபார்மாக எடுக்க இயலாது. இந்த ஜோன் பை ஜோன் தான். பட் நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். 5 PM மட்டும் நம்ம வெயிட் பண்ணணும். என்ன காரணம்னா அந்த மார்க்கெட் டைம் நேரம் இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். இந்த ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் எகெயின் திரும்பவும் பை சைட் போக சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். காரணம் வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ஈஸியான அப்டேட் கொடுத்துருக்கோம். கட்டாயம் ட்ரேடிங் பண்ணக்குள்ளே நீங்கள் மெயினாக ட்ரெண்ட் லைன் பாருங்கள். அதே மாதிரி கீ ஜோன் வந்து அப்டேட் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட், டே சார்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி ஷார்ட் டைம் பார்க்குறதா 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 hour வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே ஒரே ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பை பண்ணுறது, சேல் பண்ணுறதுன்னு எகெயின்ஸ்ட் மாற்றி மாற்றி செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஃபெயிலியர் வரதான் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பை பார்க்குறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். எங்கே பை கிடைக்குதோ அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு பை எடுங்க. இல்லை நீங்கள் செல் மட்டும் தான் ட்ரை பண்ணுறீங்க, கோல்டில் செல் மட்டும் தான் நான் செஞ்சுட்டு போகிறேன்னா நீங்கள் செல் ஆப்ஷன் மட்டும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் வந்து குயிக்காக கிடைக்கும். ஏன்னா இருக்கிறது 2 ஆப்ஷன் தான், பை செல். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணிட்டு போகலாம். ஸோ டுடே நமக்கு நியூஸ் 5:30 இருக்குது. 5:30 8 PM மட்டும் இருக்குது. சின்ன பெரிய பெரிய நியூஸ் இல்லை, சின்ன சின்ன நியூஸ் தான். பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து அந்த டைம் வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் அப்டேட்ஸ் கொடுங்க.